Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள், ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், பட்டு கைத்தறி விவசாயிகள், நெசவாளர்கள், போர்வெல் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் திமுக அரசின் அவலங்களையும் தங்களது கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு இருந்தது. அந்த விசைத்தறி அதிபர்களும் சிறப்பாக தொழில் புரிந்து வந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அவருடைய கோரிக்கையாக மின்கட்டண உயர்விலிருந்து எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்ற அந்த விசைத்தறி உற்பத்தியாளர்களுக்கும், அதே போல டையிங் அசோசியேஷன் வந்திருக்கின்றீர்கள். அதற்கு நேற்று தினமே அண்ணன் அவர்கள் பேசுகின்ற போது நடந்தாய் காவேரி என்ற திட்டத்தின் வாயிலாக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து கோரிக்கை வைத்தேன். நிறைவேறுகின்ற காலத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற காரணத்தினால் அது நின்றுவிட்டது என்று அண்ணன் அவர்கள் நேற்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஆக உங்களுடைய அத்தனுடைய கோரிக்கையும் அண்ணன் அவர்கள் தெரிந்ததுதான். பேசுகின்றவர்கள் சுருக்கமாக சங்கத்திற்கு ஒருவர் என்று பேசி உங்களுடைய மனுக்களை எல்லாம் கடைசியாக அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பேசுகின்றவர்கள் சங்கத்திற்கு ஒருவர் என்று பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் KPR அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் சரோஜா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சேகர் அவர்களே, இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களே, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் சரவணன் அவர்களே, ராஜேஷ்குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு சங்கமாக ஒரு 2 நிமிடத்தில் ஒவ்வொருவரும் முடிக்க வேண்டும். இது முடிந்ததுக்கு பின்னால் 2 பொதுக்கூட்டத்திற்கு அண்ணன் செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணன் அவர்கள் 1 மணி நேரத்துக்கு முன்பாக வந்துவிட்டார்கள். வருகின்றவர்கள் சிறிது காலதாமமாக வந்த காரணத்தினால் அண்ணன் மேலே இருந்து நாங்கள் இப்பொழுது அழைத்து வந்திருக்கின்றோம். ஆக அந்த சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, நம்பினார் கைவிட மாட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அண்ணன் எடப்பாடியாரை நம்பியவர்கள் யாரும் கைவிட்டது கிடையாது என்ற சரித்திரத்தை அண்ணன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுடைய எண்ணங்களை ஈரேட்டுகின்ற வகையில், உங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்கின்ற வகையில், விவசாய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் புரிந்து வைத்தவர். இன்னும் இருக்கின்ற கஷ்டங்களை உங்கள் வாயிலாக சொல்லுகின்ற போது நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்லது நடக்கும் என்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பாக சொல்லி வந்திருக்கின்ற மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, இப்பொழுது முதலாவதாக மரியாதைக்குரிய வாழ விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அஜித் அண்ணன் அவர்கள். மைக் அங்கேயே கொடுத்துறோம். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னாரினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு பாஸ்கர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தருகின்ற பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகளே மற்றும் என்னுடைய விவசாய சகோதரர்களே, எடப்பாடியாரின் 4 ஆண்டு ஆட்சி இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக பாசன மேலாண்மைக்கும் நெடுஞ்சாலையினுடைய மேலாண்மைக்கும் தாங்கள் செய்த பணி அளப்பரியது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நாமக்கல் மாவட்டத்தில் மிக முக்கியமாக ஜீவாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜா குமாரபாளையம் மற்றும் மோகனூர் வாய்க்கால்கள் மேம்பாட்டிற்காக பெருந்தொற்று காலத்திலும் நீங்கள் மிகப்பெரிய அளவிலே நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த திட்டத்தை முடித்துக் கொடுத்தமைக்காக உங்களை மனப்பூர்வமாக பாராட்டுவதிலே, நன்றியோடு நினைவு கூறுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
பொதுவாக இந்த ஜீவாதார வாய்க்கால்கள் எப்பொழுதுமே அடைப்பு காலம் தவிர ஆண்டு முழுவதும் தண்ணீர் பெறக்கூடிய தன்மை பெற்றதாக இருந்தது. 6 மாசம் 8 மாசம் மேம்பாட்டுக்கு மூடிட்டா அந்த விவசாயிகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் சொல்லி பல காலமாக பயமுறுத்தி வந்தார்கள். 75 ஆண்டு காலத்திலே இல்லாத அளவிற்கு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே இந்த வாய்க்காலினுடைய மேம்பாட்டை முடித்து கொடுத்து விவசாயிகள் அனைவரும் இன்றைக்கு உள்ள நிறைவோடு தண்ணீர் நிறைந்து கொண்டிருக்கிறது. அதன் பலனை முழுமையாக அடைந்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே உங்களை மீண்டும் மீண்டும் நன்றியோடு நினைவு கூறுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திட்டத்திற்கான எஞ்சிய பணிகள் நிறைவுபடாமல் இருக்கிறது. அதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பணிகளையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்தபடியாக எங்களுடைய சிறு வாய்க்கால்கள் ஓரைகள் இந்த மாவட்டத்திலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தீர்கள். அந்த திட்டத்திலே மோகனூர் வாய்க்காலிலே குறிப்பாக பள்ள வாய்க்கால் என்ற பகுதியிலே 1 லட்சம் ரூபாய்க்கு கூட நிலம் போகாது. வெறும் 50,000 10,000 இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்த நிலம் இன்னைக்கு 20 லட்சம் ரூபாயை தாண்டி போனதுக்கு குடிமராமத்து திட்டம் ஒரு முன்மாதிரியான திட்டம். இந்த திட்டத்திலே விவசாயிகள் உள்ளபூர்வமாக இங்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பல இடங்களிலே விவசாயிகள் அதனுடைய பலனை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே குடிமராமத்து திட்டம் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த திட்டம். எந்த காலத்திலும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்திலே அடுத்தபடியாக சர்க்கரை ஆலை ஒன்று மோகனூர் பகுதியிலே இருக்கிறது. சர்க்கரை துறையை பற்றி தாங்கள் நன்றாக அறிவீர்கள். இன்றைக்கு சர்க்கரை ஆலைகள் எல்லாமே தமிழகத்திலே நலிவடைந்த நிலையிலே இருக்கிறது. இதற்கான ஒரு முழு திட்டம் நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் பதவியிலே வரும்பொழுது சர்க்கரை துறையை மீண்டும் காப்பாற்றி கைதூக்கி விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முக்கியமாக கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு கேட்கிறோம் 3000 ரூபாய் கொடுங்கள், 4000 ரூபாய் கொடுங்கள், 5000 ரூபாய் கொடுங்கள் என்று பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனால் கட்டுப்படியான விலை இல்லை என்பதனாலே தான் விவசாயிகள் கரும்பு சாகுபடியை கைவிட்டு விட்டார்கள். சர்க்கரை துறையிலே அதனால் தேக்கம் ஏற்பட்டு அதனோட இணை மின் உற்பத்தி என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு துருப்பிடித்து வீணாய் போய் கொண்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் செலவிலே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஏதோ பதவிக்கு வந்து 4 ஆண்டுகளிலே எல்லாம் சீர்பட்டு விடும் என்று சொன்னார்கள். ஒன்று கூட நடக்கவில்லை. இன்றும் மீண்டும் வீணா போய் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த சர்க்கரை ஆலைக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்தபடியாக இந்த அளவுக்கு இந்த செம்மைப்படுத்தப்பட்ட இந்த வாய்க்கால் மேம்பாடு அடைய இந்த வாய்க்கால்ல இன்றைக்கு மோகனூர் பகுதியிலும் சரி, அதையடுத்து வேலூர் பகுதியிலும் சரி கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நஞ்சை நிலங்களுக்கு நடுவிலே இந்த திட்டத்தை போட்டு வேண்டுமென்றே எந்த வாய்க்காலை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்குமோ அந்த இடத்திலே உள்நோக்கம் கொண்டு அந்த திட்டத்தை போட்டு அந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்கிறேன் என்று வாய்க்காலிலே விடுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிற வாய்க்கால் வீணாய் போய்விடும், விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் காந்து வீணாய் போய்விடும், நஷ்டம் ஏற்படும் என்ற வகையிலே தங்களுடைய மேலான கவனத்திற்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன். தயவு செய்து இதை தடுத்து நிறுத்தி தங்கள் ஆட்சி வந்தவுடன் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி அனைத்து ஊர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் இந்த சுத்திகரிப்பு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே பெருமளவிலே சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் மரவள்ளி பயிர். இந்த பயிரிலே நோய் தாக்கம், விளைச்சலிலே அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் விலை வீழ்ச்சிகள், ஏற்ற இறக்கங்கள் இவைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. மரவள்ளியை மேம்பட்ட தொழில்நுட்பத்திலே சொட்டு நீர் பாசனம் அமைத்து இன்றைக்கு சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த ராசிபுரம் பகுதியிலே ஒரு எத்தனால் ஆலை, மரவள்ளியிலிருந்து வரக்கூடிய ஒரு எத்தனால் ஆலையை அமைத்து இந்த மரவள்ளி பயிர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். காவிரியிலே தடுப்பணை திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்களை தாங்கள் கொண்டு வந்தீர்கள். மோகனூர் பகுதியிலும் ஒருவந்தூர் பகுதியிலே ஒரு தடுப்பணை திட்டம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை பார்த்து அதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு நிதியையும் ஒதுக்கி இருந்தீர்கள். அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டார்கள். அந்த திட்டம் தாங்கள் பதவியேற்றவுடன் கண்டிப்பாக இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் சாகுபடி பல விவசாயிகள் குடிநீருக்கும் தொழிலுக்கும் எல்லா வகையிலுமே இந்த தடுப்பணை திட்டம் பெருமளவிலே பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அதனாலே இந்த திட்டத்திற்கும் நீங்கள் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்னும் ஏகப்பட்ட திட்டங்களை பற்றி பேச வேண்டி இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முதல்வராக பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் சொல்லுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தாங்கள் முதல்வராக இருந்தபோது என்னுடைய வாழை விவசாய சங்கம் தலைவர் கருப்பையாவோடு நானும் எங்களை எல்லாம் தலைமைச் செயலகத்திலே முதல்வர் அலுவலகத்திற்கே அழைத்து விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தயார் செய்திருக்கின்ற அத்தனை பொருட்களையும் காட்சிப்படுத்தி ஊடகங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி எங்களை கௌரவித்தீர்கள். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் இது உள்ளபூர்வமாக நினைந்து கொள்கிறோம். மீண்டும் உங்களை அந்த இடத்திலே பார்க்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஜித் அண்ணார் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பேச நன்றி. உங்களுக்கு தகவலுக்காக அண்ணன் முழுமையாக சர்க்கரை வியாபாரம் பண்ணியவர், அதனால் அதனுடைய முழுமையாக அறிந்தவர் என்பதை உங்களுக்கு தெரிவித்து அடுத்ததாக சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பள்ளிப்பாளையம் டையிங் அசோசியேஷன் PS கந்தசாமி அவர்கள். மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அண்ணா அவர்களுக்கும் எங்களை வாழ வைத்த எங்கள் அண்ணன் தங்கமணி அண்ணா அவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசுகிறேன். ஐயா, மதிப்புக்குரிய எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கம் சுமார் 125 உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வருகிறது. எங்களது சங்கத்தில் சலவை, டையிங், பிரிண்டிங், ப்ராசஸிங் என பல்வேறு சேர்ந்த பல ஆலைகள் இயங்கி வருகின்றன. சுமார் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் அதிக வேலைவாய்ப்பு அளித்து வரும் துறைதான் நமது ஜவுளித்துறை. இந்த துறையின் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்களது குடும்பத்தில் வாழ்வாதாரம் பெற்று வருகிறார்கள். தற்போது ஜவுளித்துறை என்ன சொல்லணும்னு சொல்லிங்க, பெட்டிஷன் கொடுத்துருங்க. பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணுங்க, அது பெட்டிஷனா கொடுத்துருங்க. முக்கியமான மேட்டர் மட்டும் சொல்லிருங்க. அதாவது அன்னாரது ஆட்சியில் 2010 ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், கோவை, நாமக்கல் மாவட்ட 14 மாவட்டம் இயங்கி வரும் தொழிற்சாலைகள் வெளியேற்றப்படும் நீரை கடலில் கலக்கும் திட்டம் 2011 கடலில் கலக்கும் திட்டம் செயல்படுத்த ஆவணம் செய்யப்பட்டது. எங்களது தொழிலுக்கு வரப்பிரசாதமாக அமையும் அந்த திட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு பின் கைவிடப்பட்டது. அதை எங்களுக்கு கடல் நீர் சேர்த்துற மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இதுல குஜராத்தில் போட்டிருக்காங்க 2300 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கு. அந்த டீட்டெயில் பெட்டிஷனா கொடுத்துருங்க. குஜராத் மாநிலத்தில் சுமார் 2300 கோடி செலவில் அகமதாபாத், வதேரா, கேடா, ராஜ்கோட் ஆகிய மாவட்டங்களில் வெளியேறும் கழிவுநீர் சமபதி, மாஜி, விஸ்வமித்ரா, படார் ஆகிய ஆறுகள் மாசடைவதால் அவ்வாறு காக்கும் பொருட்டு கழிவு நீரினை கடலில் கலக்கும் திட்டம் சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் பைப் லைனாக கலந்துருக்கிறாங்க. அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு ஒன்று நம்மளுக்கு முடியும். அதனால கண்டிப்பாக எங்களுக்கு அதை சேர்த்து கொடுக்கணும். இன்னொரு மானியம் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. கரண்ட் ஆரோங்கிற சிஸ்டம் போட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஆரோ சிஸ்டம் நைட்டும் பகல் ஓட்டிட்டு இருக்கிறோம். பவர்லூம் கொடுத்துருக்க மாதிரி ஒரு 1000 யூனிட் மின்சாரம் கொடுத்துருக்க மாதிரி எங்களுக்கு அந்த ஆரோக்கு ஓடக்கூடிய மின்சாரத்துக்கு மட்டும் மானியம் கொடுக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பவர்லூம் அசோசியேஷன் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. ஆனால் நெஞ்சில் எப்பொழுதுமே மக்கள் மனதிலே நீங்க மற நினைத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமானவர்களை வணங்கி, அம்மா அவர்களையும் வணங்கி, நமது முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால பொற்கால ஆட்சியை கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்களையும் வணங்கி, எங்கள் மாவட்ட செயலாளர், மண்ணின் மைந்தர், எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசானாக இருக்கக்கூடியவரையும் வணங்கி, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா, விசைத்தறி முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விசைத்தறி போட்டிருந்தா பொண்ணு கொடுப்பவருக்கு போட்டி போடுவார்கள். ஆனால் இப்போ விசைத்தறி போட்டிருந்தா பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால விசைத்தறி ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சு. அம்மா ஆட்சியில் இந்த விசைத்தறியை காப்பாற்றியது இலவச வேட்டி சேலை.
அதை அமைச்சர்கள் முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விசைத்தறிகளிலும் 50% விசைத்தறிகள் இலவச வேட்டி சேலை, அம்மா கொடுத்த இலவச வேட்டி சேலைகள் உற்பத்தி நடந்து கொண்டிருந்தது. மீதி இருக்கக்கூடிய 50% வந்து பிரைவேட் ரகங்கள் ஓடியது, நன்றாக விசைத்தறிகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த விடியாட்சியில் அந்த எங்க போச்சுன்னே தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல. நம்மளுடைய அம்மா ஆட்சியில் எவ்வளவு கொடுத்தார்கள் என்றால் 1,71,00,000 வேட்டிகளும் 1,71,00,000 சேலைகளும் வருடம் வருடம் கொடுத்தார்கள். ஒரு காலத்தில் இந்த வேட்டி சேலை பவர்லூமில் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் கைத்தறி அமைச்சர் அவர்கள் குஜராத்தில் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சட்டசபையிலே கூறும் பொழுது அம்மா கராராக சொன்னார்கள், இது வந்து கைத்தறி விசைத்தறி வாழ்வாதாரத்திற்கு மட்டும்தான், இது வெளியிலே வாங்கக்கூடாது, எவ்வளவு காலமானாலும் விசைத்தறிகளை உற்பத்தி செய்து கொடுங்கள் என்பது சட்டசபையிலே நிரூபணமாகி அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இலவச வேட்டி சேலை கைத்தறி விசைத்தறியை வாழ்வாதாரமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த விசைத்தறி இந்த இலவச வேட்டி சேலை எங்கு போனது என்றே தெரியவில்லை. இப்பொழுது இந்த வருடம் 1 கோடி சேலை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். 1 கோடி சேலை 1,28,00,000 வேட்டிகள் மட்டும்தான் கொடுத்தார்கள். 1,71 எங்கே, 1 கோடி எங்கே? இந்த சென்ற ஆண்டு 35 லட்சம் வேட்டி சேலைகள் அது மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியிலும் அப்படியே தேக்கமாக கிடைக்கிறது. அவங்களுக்கெல்லாம் அதை கொடுவை மக்களிடம் சேர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 35 லட்சம் சேலைகளும் வேட்டிகளும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் அப்படியே இருப்பாக இருக்கிறது. அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த 35 லட்சம் சேலை அங்கே ஸ்டாக்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது அந்த ஸ்டாக்கானது இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது வேட்டி சேலையை குறைத்து விட்டார்கள். எப்பொழுதுமே பிப்ரவரி மார்ச் வரையிலும் இந்த இலவச வேட்டி சேலை விசைத்தறியிலே ஓடும். ஆனால் இப்பொழுது தீபாவளிக்கே பாவை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த 1,71,00,000 சேலைகளையும் வேட்டிகளையும் உற்பத்தி செய்து இந்த விசைத்தறி இப்ப என்னாச்சுன்னா காயலாங்கடைக்கு போயிடுச்சு சார். பாதி முக்காவாசி விசைத்தறிகள் காயலாங்கடைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிரைவேட் ரகமும் இல்லை, இந்த நம்மளுடைய இலவச வேட்டி சேலையும் இல்லை. அப்ப என்ன பண்றது? வேற எந்த விதமான ரகமும் இல்லாத காரணத்தினால் நிறைய தறிகள் ஈரோடு பள்ளிவாளத்தில் இருக்கக்கூடிய தறிகள் பாலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய காயலாங்கடைக்கு போய் அங்க என்ன பண்றாங்கன்னா உடைக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னால் ரத்த கண்ணீர் வருகிறது அதை உடைக்கும் பொழுது. இந்த சூழலை ஏற்படுத்தி விட்டது. எனவே அடுத்தது எப்பொழுதும் நமது ஆட்சியிலே இந்த விசைத்தறிக்கு உண்டான கூலியை அந்தந்த வருடமே வழங்கி விடுவார்கள். ஆனால் இப்பொழுது 4 வருடங்களாக ரேட் கால்குலேஷன் பண்ணாமல் 4 வருடங்களாக வழங்காமல் அப்படியே பெண்டிங்காகவே இருக்கிறார்கள். இன்னொரு காரணம் இருக்கிறது. ஓஏபி சேலை என்று முதியோர் பென்ஷன் பாவப்பட்ட ஜென்மங்கள் 60 வயசுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு நமது ஆட்சியிலே தீபாவளிக்கு ஒரு வேட்டி சேலை, பொங்கலுக்கு ஒரு வேட்டி கொடுப்போம். ஆனால் இப்பொழுது தீபாவளிக்கு மட்டும்தான் என்று கூறிவிட்டார்கள். ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று தெரியவில்லை. எனவே மீண்டும் நம்மளுடைய பொற்காட்சி மலர வேண்டும், எல்லோருக்கும் நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கோரிக்கைக்கு நேற்று பள்ளிப்பாளையம் மீட்டிங்லேயே அண்ணன் பதில் சொன்னார். வருங்காலத்தில் தீபாவளிக்கு ஒரு புடவை, அங்க பாருங்க, நேற்று அண்ணன் மீட்டிங்லேயே சொன்னார், தீபாவளிக்கு ஒரு புடவை கொடுக்க போறோம், அதே போல பட்டு தறிக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து பட்டு சேலை கொடுக்க போறோம் நேத்தே பள்ளிப்பாளையம் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால நிச்சயமா வந்து காப்பாற்றிடுவாரு. உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பாலசுப்ரமணியம் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 8 கோடி தமிழ் மக்களினுடைய பாதுகாவலராகவும் விவசாயினுடைய முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் ஆருயிர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தி விவசாயிகளை நாமக்கல் மாவட்டத்தில் பாதுகாப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி, நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அண்ணன் அவர்களை நாங்கள் 6-7 முறை நேரிலே சந்தித்து பல்வேறு முறைகளிலும்
நாமக்கல் மாவட்டத்தில் 300 குடும்பங்களுடைய விவசாய நிலங்கள் சிப்காட்டிற்காக எடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை செய்து கொடுக்கிறோம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆட்சியில் அமர்வது உறுதி. அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை நேற்று கூட்டத்திலேயே நீங்களும் அறிவித்து விட்டீர்கள். மக்களும் அதை இன்று பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் முதல்வராவது உறுதி. அதை கண்டிப்பாக எங்களுக்கு செய்ய வேண்டும். அதே போல நாமக்கல் வெட்டினரி காலேஜில் 800 ஏக்கர் அருமையான விளைநிலங்களும் அங்கு மாணவர்கள் அமைதியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தோல் தொழிற்சாலையை 200 ஏக்கருக்கு அளிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அங்கிருக்கின்ற மக்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தையும் நீங்கள் ரத்து செய்ய வேண்டும். அதே போல நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் பஸ்கள் உள்ளே வந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளோம். ஆனால் இன்று நீங்கள் நாமக்கல் வருவதை தெரிந்து கொண்டு 16 நாட்கள் மட்டும் உள்ளே பஸ்ஸை அனுமதிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது உங்களுக்கும் இங்கிருக்கின்ற மக்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய வெற்றி. அதை நீங்கள் அறிவித்தால் முழு வெற்றியும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் நீங்கள் முதல்வராக இருந்தபோது மோகனூருக்கு தாலுக்காக அறிவித்தீர்கள். அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மோகனூர் பாலிடெக்னிக்கை அறிவித்து ஏழை எளிய மாணவர்கள் இன்று 2500 ரூபாயில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அறிவித்தீர்கள். அதையும் ஏழை எளிய மக்கள் இன்று பயன்பெறுகிறார்கள். ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே இருந்த இடத்தில் ஒரு சிறிய மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். ஆனால் அதை மறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இத்தனை திட்டங்களையும் அறிவித்தீர்கள். எங்களுக்கு நீங்கள் முதல்வரான உடனேயே நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைத்து தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முட்டா அசோசியேஷன் அண்ணன் மரியாதைக்குரிய வாங்கலை சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். மைக் அங்க நவீன். அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற அவர்களுக்கும் நாமக்கல் கோழிப்பண்ணையாளர் சங்க சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் 2 கோரிக்கை. ஒன்று வந்து அந்த தமிழ்நாடு பூரா வந்து கறிக்கோழி பண்ணையாளரும் முட்டைக்கோழி பண்ணையாளரும் 40,000 கோழி பண்ணையாளருக்கு மேலே இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 90% வந்து விவசாயிகள். அவங்க தான் அந்த பண்ணை நடத்திக்கிட்டு வராங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை அண்ணனுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்குறோம். வந்து தமிழ்நாட்டில் வந்து கோழி பண்ணையாளர்கள் அவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா ஒரு வாரியம், தமிழ்நாடு வாரியம் அந்த மாதிரி அமைக்கணும், கோழி பண்ணையாளர் சங்கத்தை வாரியம், கோழி பண்ணையாளர் வாரியம் அமைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். இன்னொன்று நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கோடி முட்டை வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப அதிகமாக இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து முதல்ல வந்து நாமக்கல் இருந்தால் முட்டை போயிருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி துபாய் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் போகல. இந்த மாதிரி நிறைய பல்வேறு நாடுகளுக்கு வந்து நாமக்கல் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. 200 கோடி முட்டைக்கு மேலே போனாலும் நமக்கு வந்து நாமக்கல்ல வந்து இந்த மாதிரி முட்டை ஏற்றுமதியாக வந்து இது மாதிரி ஒரு ஜோன் அது மாதிரி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னாக்க இன்னும் நிறைய போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணன் வந்து இதை வந்து மனிதரை வந்து எடுத்துக்கொண்டு என் கோழி பண்ணையாளருக்கு வந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முட்டா அசோசியேஷன் அண்ணன் ஞாபகத்திற்கு கொரோனா காலத்தில் யாருமே வாங்காம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க. அப்போ அண்ணன் தான் வந்து அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்கன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் முட்டையை எல்லாத்துக்கும் வெளியே போச்சுங்கிறது ஞாபகப்படுத்துறேன். நன்றிண்ணா. அண்ணன் வந்து நிறைய நாங்கள் வந்து இதை வந்து அடிக்கடி எங்கே தான் இதை வந்து நாங்கள் எங்கள் அசோசியேஷன் ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து இதை நாங்கள் வந்து எங்கள் ஃபார்மர்ஸ்க்கு வந்தாலுமே இதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். அது வந்து அது மாதிரி பள்ளிப்பாளையத்தில் வந்து அண்ணனை பார்த்து இந்த மாதிரி அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப நம்ம பாஸ்கர் அவங்க இறந்து வர்றாங்க அங்கே பார்க்கலான்னு சொன்னாங்க. சொல்லுமா நான் வேண்டாங்க இந்த மாதிரி பெரிய காரியத்தில் வேண்டாம்னு சொன்னேன். இல்லை ஒன்றும் இல்லை, அதோட இன்னும் பெரிய காரியம் ஆயிரும், அதனால அதை காப்பாற்றுறதுக்கு வந்து நாங்கள் அண்ணனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி எங்க வாங்கி கொடுத்தாங்க. வந்து அண்ணனை பார்த்து எல்லாம் எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா கூடியதை சொன்னாங்க. அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டு இப்போ நல்லா அன்னையிலிருந்து அதே மாதிரி வந்து முட்டையை பற்றி நம்ம தவறான ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருந்துச்சு, கோழி பற்றி வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 4 பேர் வந்து அந்த வாட்ஸ்அப் அந்த குரூப் வந்து நாமக்கல்ல வந்து அரெஸ்ட் பண்ணி அது இன்னும் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு தொல்லையும் இல்லை. அந்த முட்டை சாப்பிட வேணாம்னு சொல்றது கோழி சாப்பிட தொல்லையே இல்லை. நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால தனியாக பேசி லாரி அசோசியேஷன் திருச்செங்கோடு வி.கே. குணசேகர் அவர்கள். மைக் நவீன். இந்த சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் நாயகன் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மோட்டார் வாகன விபத்து சட்ட
குற்றவியல் சட்டத்தில் பழைய ஐபிசி 304A அதிகபட்சமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 வருஷம் மட்டும் சிறை தண்டனை இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற புதிதாக ஏற்படுத்தப்பட்ட பிஎன்எஸ் சட்டத்தில் அது 10 வருஷமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அதோட பிரிவுகள் எதுவுமே தெளிவாக இல்லை, குழப்பமாக இருக்குது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த குழப்பத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தை திருத்தி தருமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் எங்களுடைய ஏரியாவில் நிறைய நீரேற்று பாசனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்க. ஐயா, நீங்கள் எங்கள் ஏரியாவில் நிறைய நீரேற்று பாசனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்க. அந்த அனுமதி பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பாசன வசதி பெற்று பல விவசாயிகள் பெற்று அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கீங்க. ஆனால் இன்னும் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் அறகுறையா இருக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் நான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு மட்டும் கேட்டு உங்களுக்கும் ஒன்று நான் செய்யணும். எனக்கு நம்ம நாளா ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு பட்டத்தை தரணும் அப்படின்னு. அதாவது கொங்கு மக்களின் சார்பாக உங்களுக்கு புரட்சியின் நாயன் என்ற பட்டத்தை கொங்கு மக்களின் சார்பாக உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக எல்பிஜி அசோசியேஷன் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அம்மாயப்பி ஒன்று அங்கே பின்னால் இருக்கார், பின்னால் நவீன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய வள்ளலே, உங்களை நாமக்கல் சார்பாக வருக வரவேற்று எங்களுடைய எல்பிஜி லாரி கிட்டத்தட்ட 7,000 வண்டி நாமக்கல் இருக்குது. அகில இந்திய அளவில் 22,000 வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் 1/3 பாகம் 7,000 வண்டி நாமக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப அம்மாவுடைய ஆட்சியில 2014 கிட்டத்தட்ட அகில இந்திய அளவை விட இந்த எல்பிஜி சங்க நாமக்கல் தலைமையில கொண்டு இந்த சங்கத்தில் ஒரு டன்னுக்கு 25 பைசா தான் அதிகம் வாங்கி, ஒரு கிலோமீட்டருக்கு 25 வாங்கி கிட்டத்தட்ட இன்று வரை நாமக்கல் இந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வருமானம் கூடிய நம்ம சங்கத்தில் வந்திருக்கோம். இந்த லாரி உரிமையாளர்களுடைய ஆன்லைன் கேஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களது எல்லாம் கரெக்டாக ஓடக்கூடிய வண்டி இது, எல்லா வண்டியுமே. அதனால ஆன்லைன் கேஸ் இருக்கு. எஃப்சிக்கு ஸ்டிக்கர் ஓட்டு சொல்லி எங்களை தொந்தரவு பண்றாங்க. அதனால அந்த இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு கேட்டுக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். முருகன் நீரேற்று பாசன சங்க தலைவர் வெற்றிவேல். பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்னார் எடப்பாடி அன்னார் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அன்னார் தங்கமணி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊர் வையப்பமலை, திருச்செங்கோடு வட்டம் வையப்பமலையில் அமைந்துள்ளது. அது சுற்றியும் உள்ள பகுதிகள் அனைத்தும் வறட்சி பகுதிகளாகும். எங்கள் ஊருக்கு மழையும் குறைவாக பெய்து கொண்டு உள்ளது. அதை ஒட்டி நீரேற்று பாசனம் அமைக்கலாம் என்று மாண்புமிகு அண்ணன் அமைச்சராக இருந்த போது தங்கமணி அண்ணனை போய் கேட்டோம். அவரும் சரி நீங்க கோப்புகள் ரெடி பண்ணி கொடுங்க, அது நீரேற்று பாசனம் அரசாணை வழங்க ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. அதிலிருந்து கோப்புகளை தயார் செய்து 2021ஆம் ஆண்டு நமது ஆட்சியின் இறுதியில் இது கோப்புகள் தயார் நிலையில் இருந்தது. அப்போது எலெக்ஷன் முடிந்து விட்டபடியால் அப்போது இருந்த செயலாளர் இப்போது நான் அரசாணை போட முடியாது என்று நிறுத்தி வைத்து விட்டார். மறுபடியும் இப்போது உள்ள ஆட்சியில் நாங்களும் நேர தரம் 33 தரம் நடந்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து அரசாணை வழங்குமாறு கேட்டோம். அவர் சிஎம்ஐ கேட்டு போடுறேன்,
கமிஷனரை கேட்டு போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியா என்னோட எதுவும் பண்ண முடியாது, நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. நம்ம ஆட்சி அமைந்தவுடன் அரசாணை வழங்குமாறு இன்னும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்ததாக நாமக்கல் பெட்ரோலியம் ஆயில் டேங்கர் லாரி அசோசியேஷன் கோபி. 8 கோடி மக்களினுடைய முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அன்னார் அவர்களையும் மற்றும் எங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களையும், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் அவர்களையும் மற்றும் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களையும், அன்னார் KP ராமலிங்கம் அன்னார் அவர்களையும் மற்றும் மாவட்டத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களையும், நமது ராஜ்குமார் அவர்களையும், எங்களுடைய சங்கமானது அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்காருங்க. நம்மளது இப்ப நாமக்கல்ல 10,000 வண்டிகள் இந்தியா ஃபுல்லும் இயக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டி இயக்கிட்டு இருக்கப்ப இப்ப தற்போது மத்திய அரசு ஒரு புதிய டெண்டரை அறிவித்து இதுல இப்ப எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு 5,000 வண்டி இழந்து நிக்கிறோம். இன்னைக்கு இழந்து நிக்கிறப்ப இன்னைக்கு கூட பொதுக்குழு கூட்டி இன்னைக்கு இந்த 6 மாநிலத்தினுடைய LPG வண்டியோட ஸ்ட்ரைக் இன்னைக்கு அலௌன்ஸ் பண்ணியாச்சு. மத்தியானம் 2 மணிக்கு இன்னைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுக்குழுவில் இன்னைக்கு ஸ்ட்ரைக் அலௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதனால அண்ணா அவர்கள் மத்திய அரசு கிட்ட எங்களோட கோரிக்கை, எங்களுக்கு ஒரு 1000 வண்டிகள் எங்களுக்கு கிடைக்கல. எங்களோட நாமக்கல் உரிமையாளர்களுடைய 1000 வண்டி, இந்த வண்டியை வேற எதுலையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. இது இரும்பு கடைக்கு தான் போட்டாகணும் இந்த வண்டியை. அதனால அண்ணா அவர்கள் மத்திய அரசு கிட்ட எங்களோட 1000 வண்டிக்கு மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்து நமது நாமக்கல் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, இதுவரையிலும் எங்களுக்கு நாமக்கல் மாவட்ட லாரி தொழில பார்க்கிங் வசதியே கிடையாது. அதுக்கு உண்டான பார்க்கிங் வசதியை நாமக்கல் மாவட்டத்திற்கு ஏற்படுத்தி தருமாறும் மற்றும் எங்களுக்கு ஒரு நீண்ட காலமாக தங்களுடைய லாரி தொழிற்பேட்டை எங்களுக்கு புதிதாக அண்ணா அவர்கள் அமைத்து தருமாறும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். SVP கழிவு நீர் பாசன சங்க தலைவர் அண்ணன் PP மாரப்பன் அவர்கள். பெரும் மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அவர்களே, தங்கமணி அவர்களே மற்றும் அம்மா சரோஜா அவர்களே, பாஸ்கர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தாலும் எங்களுடைய நட்பு, நல்ல எண்ணம், இது எல்லாம் 37 ஆண்டுகளாக நாங்கள் பழகி வந்தோம். அந்த 37 ஆண்டுகளில் அன்றைக்கு நான் எப்படி பழகினோனோ அதே மாதிரி இன்றும் என்னை பார்த்தா அந்த பெயர் சொல்லி கூப்பிடக்கூட இல்லாமல் அதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டு அதை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா விதத்திலையும் நல்லவரே, புரட்சி தமிழரே, எங்கள் வாழ்வே, எங்கள் வளமே, மங்காத புகழே, புது புனலே, பொங்கி வரும் காவிரியே, எடப்பாடியாரே, மேட்டூர் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் வறண்ட பூமியை வளமிக்க பூமியாக மாற்றிய மாமனிதரே, அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றிய எங்கள் விவசாயிகளின் வேந்தரே, தென் மாவட்டங்களில் பனைமரம் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. அதுபோல் கொங்கு மேற்கு மாவட்டம் பூராவும் தென்னை விவசாயம் அதிகமாக உள்ளது. தென்னை பனை மரங்களில் கல் இறக்க அனுமதி வழங்க பரிசீலனை செய்ய வேண்டும். விவசாயிகளின் வாழ்வு இதனால் வளம் பெறும். தேங்காய் எண்ணெயை விலை நியாய விலைக் கடைகள் மூலமாக மக்களுக்கு கொடுக்க பரிசீலிக்க வேண்டும். இதை செய்து கொடுத்தால் விவசாயிகளின் வாழ்வில் வளம் பெறுவார்கள். கரும்பு விவசாயிகளுக்கு டன்னுக்கு இதுவரை 3500 கொடுத்து வருகிறார்கள். கரும்பு வெட்டுக்கூலி 1000 ரூபாய் பிடித்தம் செய்கிறார்கள்.
கரும்பு விவசாயம் செய்வதற்கு சராசரி ஒரு டன் கரும்பு விளைவிக்க 2000 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளது. கரும்பு விளைக்க தோராயமாக அண்ணா மனு இருந்தா கொடுத்துருங்க, கருத்து இருந்தா சொல்லுங்க, மனு அண்ணா படிச்சுக்குவாரு. சரி ரைட்டு. 4 பேர் தான் கிடைக்கும். இல்லாவிட்டால் நஷ்டம்தான் ஏற்படும். அதை நாங்கள் தங்கள் அரசு அமைந்தவுடன் கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய ரேட்டை பரிசீலித்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் தலைமையில் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அரசு அமையும். வாழ்க வருங்கால முதல்வர் எடப்பாடியார் என கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக வெற்றிலை சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குப்பதுரை அவர்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் KPR அவர்களே, மற்றும் இங்கே வந்து வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை விவசாய சங்க பிரதிநிதிகளே, தொழிலாளர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய அருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 400 ஆண்டு கால பழமைமிக்க வாய்க்காலுங்க ராஜ வாய்க்கால். எந்த முதலமைச்சருமே கண்டுக்கலைங்க, இன்க்ளூடிங் எல்லா கட்சிக்காரங்களுமே. அதை சிறப்பாக கவனம் எடுத்து ஒரு விவசாயியாக இருந்த நீங்கள் அதுக்கு 184 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வாய்க்காலுடைய மொத்த நீளத்திலே 4 ஒரு பகுதி அல்லது 3 ஒரு பகுதி பணி நிறைவு சிறப்பான பணிங்க. அதுல எந்த கோளாறு இல்லைங்க. எஞ்சிய பகுதியை மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது முழுமையாக ராஜ வாய்க்காலை ரீமாடல் செய்து கொடுக்க வேண்டும். அது அவர் சொன்னாருங்க, சுவாமி சொன்னாருங்க ஐயர். அது இருந்தாலும் என்னுடைய நாங்களும் ராஜ வாய்க்கால் வர்றோங்க. அடுத்துங்க சார், 3 பீஸ் கரண்ட் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று தங்களுடைய ஆட்சியிலே உத்தரவு கோட்டைகள், அந்த உத்தரவு அரசாணையாக இருக்கிறது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு தாங்க 3 பீஸ் கொடுக்குறாங்க. நாங்களும் காடு மேடல அலைஞ்சிட்டு தெக்க வடக்க போயிட்டு நான் தான் தண்ணி வைக்கிறேன். நான் 10 ஏக்கரா பூமி தண்ணி பாய்ச்சி இருக்கிறேங்க. 12 மணிக்கு தாங்க விடுறாங்க. 12 மணிக்கு விட்டு 5 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது வர்றீங்க, வருகின்ற பொழுது 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும். இந்த நாடு விடுதலை ஆகி 75 ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னா, சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பிச்சிட்டோம், செவ்வாய்க்கு அனுப்பிச்சிட்டோம், விஞ்ஞானத்தில் எவ்வளவோ முன்னேறிட்டோம். ஆனா இன்னும் 12 மணிக்கு தானே மோட்டர் எடுத்துட முடியுது. அந்த நிலை ஏன்? இத்தனை துறையில முன்னேறிட்டு போயிட்டு இருக்கிறோம். நமக்கு நீங்க ஒரு விவசாயி முதலமைச்சராக இருக்கிறீங்க, 24 போனா மோட்டர் போடணும், காட்டை பாய்க்கணும், நிறுத்திட்டு வரணுங்கண்ணா. அதுக்கு வழி பண்ணி கொடுங்க. அடுத்ததுங்க, எங்க பரமத்தி தொகுதிக்கு நான் ராஜால் வாய்க்கால் ஓரங்க, பிளிக்கல் பாளையத்துக்கும் கொடுமுடிக்கு இடையில ஒரு பாலம் வேணுங்க. அங்க மேற்க சோழசிராமணி, கிழக்க பரமத்தி வேலூருங்க. இடையில 75 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்குதுங்க கொடுமுடி போறதுன்னா. எம்எல்ஏவுக்கு தெரியுங்க, சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுங்க. ஆகவே இதை கருத்தில் கொண்டு தாங்கள் பலமுறை தயாராயிருச்சு, இதா வந்துருச்சு அதா வந்துருச்சுங்கிறாங்க, இன்னும் வந்தபாடு இல்லைங்க. பிளிக்கல் பாளையம் டு கொடுமுடிக்கு ஒரு பாலம் அமைச்சு கொடுக்கணுங்க காவிரி ஆற்றிலே. அடுத்ததுங்க, நீங்கள் முதலமைச்சரானா ஒரு செலவில்லாத ஒரு கோரிக்கை வைக்கிறேனுங்க. இந்த பச்சை துண்டு ஓட்டு இருக்கிற விவசாயிகள் போறா, நீங்க உள்பட நான் உள்பட அனைத்து விவசாயிகளும் போடுறோமே, அதை தோற்றுவித்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடணும்னா செலவில்லாத ஒரு கோரிக்கை வைக்கிறேங்க. இதை முதல் உத்தரவா நீங்க போடணுங்க. அந்த மாமனிதனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுங்க. அப்புறங்க இந்த கரண்ட் இருக்குதாங்கண்ணா, பூந்தோட்ட சர்வீஸ்க்கு காசு ஓட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் ஈவனா எல்லாத்துக்குமே இலவச மின்சாரமா வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் கடைசி ஒண்ணுங்க, இந்த கோரை இருக்குதாங்க, கோரை அதாவது எல்லாருமே கலைப்பயிர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாய் நெஞ்சு நம்ம பாய் படுத்துக்கிறோம்லங்க, புயல் வெள்ளம் வந்து படுத்துக்கிற பாய், அந்த கோரை எந்த லிஸ்ட்ல இருக்குதுங்க? கலைப்பயிர் லிஸ்ட்ல இருக்குதுங்க. அரசினுடைய மானியங்கள் உதவிகள் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. ஆகவே அந்த வளர்ச்சி எங்க பகுதியில் ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் இருக்குதுங்க. காவிரி பெல்ட் ஓரம் கோரை தாங்க எல்லாமே. அந்த கோரை பயிரை பணப்பயிர் பட்டியலுக்கு மாற்றி தர வேண்டுகிறோம். இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. மிக்க என்றென்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் சொல்லியர் சார்பாகவும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாக சொல்றேங்க. அண்ணா என்ன ஒன்னே ஒண்ணுங்க, பென்ஷன் இந்த நாட்டுக்கு உணவு உற்பத்தி பண்ணி, கரும்பு உற்பத்தி பண்ணி, பாலை உற்பத்தி பண்ணி, தன்னுடைய 60-70 ஆண்டு காலத்துல
குழிவிழுந்த கண்ணும் ஒடுங்கிய முகத்தோடு உணவில்லாமல் உணவில்லாமல் ஏகப்பட்ட விவசாயி கிராமத்தில் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கில் 50,000 40,000 70,000 பென்ஷன் அரசாங்கம் வழங்கிட்டு இருக்குது. இந்த விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் அண்ணா மாசம் ஒரு 5,000 கொடுங்கண்ணா. அதிகம் கேட்கலீண்ணா. ஒரு அண்ணா ஒரே நிமிஷம் ப்ளீஸ். அதாவதுண்ணா எங்க ஊர்ல எங்க யாரும் சொல்லலீங்க 70,000 பென்ஷன் வாங்குறாங்க ஒரு குடும்பத்திலீங்க. அது எங்களுக்கு ஒரு 5,000 கொடுங்க. வேலூருக்கு பரமத்தி வேலூருக்கு ஒரு வெற்றிலை ஆராய்ச்சி மையம் இருந்தது போயிருச்சுங்கண்ணா. சொல்லிட்டேங்களா? மிக்க நன்றிங்கண்ணா. ரிக் அசோசியேஷன் விட்டு போச்சு. ரிக் அசோசியேஷன் மட்டும் தலைவர் சுரேஷ் அவர்கள். அண்ணா வணக்கங்க. திருச்செங்கோடு ரிக்கில் பார்த்தீங்கன்னா நேரடியாக 30,000 இருக்குங்க இந்தியாவில் ஓட்டிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக ஒரு 5,000 வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்கண்ணா. இங்கே லோக்கலில் 3 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். மறைமுகமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறோங்க. எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் உடனடியாக எங்களை வச்சு நெசுக்கி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்குறது தான் அரசாங்கம் குறியா இருக்குதுங்க. எங்களோட கோரிக்கை எடுத்து செல்ல ஒரே ஒரு நபரை வந்து அடுத்த வருஷம் நீங்க வர்றப்ப அமைச்சு திருச்செங்கோடு பகுதியில் ஒரே ஒரு வச்சாங்க. 5:30 மணிக்கு மீட்டிங் போனேன். அந்த லாரி டெய்லர் அசோசியேஷன் அவர் சொன்னாரு. ஒரே நிமிஷம் அண்ணா மட்டும் கொஞ்சம் கருத்து சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது முத்துராஜ் அண்ணா கிழங்கு விவசாயிகள் அதை விட்டு அவரும் ஒரு நிமிஷம். மற்றவங்கெல்லாம் மனுவா கொடுத்துருங்க. நேரம் ஆச்சு பொதுக்கூட்டத்துக்கு போறதுக்கு. இப்போ நாங்கள் 5 மணிக்கு போக வேண்டிய கூட்டம் 5:30 மணி. ஒரே நிமிஷம் பெட்டிஷன் வாங்கிக்கிறேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. நாமக்கலுக்கு வருகை தரும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்க சார்பாக வரவேற்கின்றோம். லாரியில முக்கியமான ஒரு 2 மட்டும் நான் சொல்லியிருந்தேன். நான் மனுவா கொடுத்துறேன் உங்களுக்கு. எங்களுக்கு மெயினா ஆன்லைன் கேஸ் இருக்கு. வண்டி இல்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா வண்டி ஒரு பக்கம் இருக்கு, கேஸ் ஒரு பக்கம் போடுறாங்க. அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். நாமக்கலுக்கு மெயினா பார்க்கிங் வசதி ஒன்று வேணும். ஏன்னா கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, செய்யல. நீங்க வந்தோடனே எங்களுக்கு ஏன்னா ரோடோரம் வண்டி நிறைய விபத்து நிறைய நடக்குது. அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அப்புறம் காலாவதியான டோல் அது நான் மீதியில் நான் மனுவில் கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லாத அதோட நன்றிங்க அண்ணா. முத்துராஜ் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே முன்னாள் முதல்வரை பற்றி ஒவ்வொரு திட்டமும் சிறப்பான திட்டம் என்று கூறுகிறார். அவர் முதல்வராக இருக்கும் பொழுது பச்சைமையில் இட்ட அத்தனை திட்டங்களும் பசுமை திட்டமாக தான் அந்த மக்களுக்கு அமைந்தது என்பது அனைத்து மக்களுக்கு தெரியும். அந்த முதல்வரை எங்கள் ஜவ்வரிசி ஸ்டார் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் அமைச்சர் அவர்களும் சரோஜா மேடம் முன்னாள் எம்எல்ஏவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதினர்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் சேகசூருக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்ல 1% தான் கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. 4% சேகசூருக்கு ஒரு மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து கொடுக்கணும். நீங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்னாடி 9வது கவுன்சில் வரைக்கும் ஹைதராபாத் வரைக்கும் நமக்கு ஜவரிசிக்கு 0%, ஸ்டார்ச்சுக்கு 5% கொடுத்திருந்தோம். ஆனா ஸ்டார்ச்சுக்கு இப்ப இந்த ஜிஎஸ்டி மாடிஃபிகேஷன்ல 5% கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சேகசூருக்கு ஜிஎஸ்டியில கொடுக்க முடியல. நீங்க தமிழக முதல்வராக அந்த சேகசூருக்கு மீண்டும் சேகசூருக்கு மட்டும் 1% மட்டும் வரி விதிக்க வேண்டும். 4% மானியமாக கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அதேபோல் மரவள்ளியினுடைய பூச்சிக்கு தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஏக்கருக்கு 750 ரூபாய் கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 3000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்பளுடைய அது நிறைய இருக்கு. அவர்கள் மரவள்ளி வைத்தால்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். ஆகையால் அத்தனை திட்டத்துக்கும் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு டெய்லர் அசோசியேஷனா பெட்டிஷனா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் பாத்துக்குவாங்க. வந்திருந்து இருங்க அண்ணன் பேசிட்டு வாங்கிக்குவாங்க. இருங்க வந்திருந்து பல்வேறு கருத்துக்களை சொன்ன அத்தனை பேருக்கும் இப்பொழுது வருங்கால முதலமைச்சர், எங்களுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிலுரை அளிப்பார்கள். இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி நாமக்கல் மாவட்ட பகுதியில் உள்ள பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த
தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கின்றீர்கள். சுமார் 20 அமைப்புகள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சில அமைப்புக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக எழுதி எங்களிடத்தில் வழங்குமாறு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, முதலிலே வாழை விவசாயி அவர்கள் இங்கே அழகாக அற்புதமாக பேசினார்கள். ராஜகுமாரபாளையம் வாய்க்கால் பற்றி இங்கே சொன்னார்கள். இது அவருடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை. அந்த அடிப்படையில் அந்த கால்வாய் காங்கிரீட் கால்வாயாக அமைக்கப்பட்டு தண்ணீர் வீணாகாமல் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பாசனம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். என்ன எஞ்சிய பகுதி இருப்பதாக தெரிவித்தார்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த விடுபட்டுள்ள எஞ்சிய பகுதியிலும் காங்கிரீட் கால்வாயாக அமைத்து கொடுக்கப்படும். அதேபோல சர்க்கரை ஆலை பற்றி இங்கே சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், சர்க்கரை வீழ்ச்சியான காரணத்தினாலே இங்க மட்டும் இல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே இந்த சர்க்கரை விலை வீழ்ச்சியின் காரணமாக பல கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் நலிவடைந்து விட்டன. பல தனியார் ஆலைகள்லாம் மூடப்பட்டு விட்டன தமிழகத்திலே. இருந்தாலும் நம்முடைய மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. அதை சரியான முறையில் இயக்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கழிவு நீரை இங்கே பற்றி சொன்னார்கள். ஆகவே மாண்புகு அம்மா இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நாங்கள் வகுத்தோம். அம்மா மறைவுக்கு பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை காவிரி ஆற்றின் இருகரை பகுதியில் இருக்கின்ற வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலகி மாசுபடுகிறது. அதனால் குடிநீர் நாம் குடிக்கின்ற பொழுது பல்வேறு நோய்க்கு ஆளாக்கப்படுகிறோம். அதோடு பயிர்களும் பல்வேறு நோய் தாக்கப்படுகிறது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை நான் நேரிலே சந்தித்து நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட காவிரி நதிநீரை நம்பி 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருப்பது இந்த காவிரி நதிநீர். இன்றைக்கு தமிழகத்திலே ஜீவ நதியாக இருப்பதும் காவிரி நதிநீர். ஆகவே இந்த நதிநீர் மாசுபடையாமல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதற்குண்டான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தங்களிடத்தில் வழங்குவேன் என்று நேரடியாக சென்று வழங்கினேன். அதிலே காவிரி மட்டுமல்ல, பவானிசாகர் அணையிலிருந்து வருகின்ற நீர், அந்த கரை ஓரத்தில் இருந்து நகரத்தில் வெளிகின்ற கழிவு நீர், அதேபோல நொய்யல், அமராவதி, இந்த நதியில் செல்கின்ற நீரெல்லாம் கரையோரத்தில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் நதியிலே கலந்து மாசுபடுகிறது. இதை கருத்தில் கொண்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நாங்கள் மத்திய அரசு கொடுத்தோம். அதில் இந்த கழிவு நீரை சுத்தகரித்து ஆற்றில் விடுவது, பியூரா நல்ல நீராக விடுவது, கடைசி பகுதியில் கடல்ல கலக்கும்போது கூட அந்த நதி சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக 12,500 ரூபாய் மத்திய அரசு கடந்த ஆண்டு நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல் கட்டமா 950 கோடி இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க. இதை நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடும் முயற்சி செய்தேன். அந்த முயற்சியின் பயன் இன்றைக்கு பலன் பெற்றிருக்குது. பாரத பிரதமர் அவர்கள் அப்பொழுது இரு அவையுடைய கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இதை இடம்பெற செய்து இந்த திட்டம் இன்றைய தினம் நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிறோம். இடையிலே வந்த அரசாங்கம் அதை பொருட்படுத்தாத காரணத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விரைவாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு நதிநீர் முழுவதும் சுத்தமான நீராக இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியல. இப்ப மக்காச்சோளத்திலிருந்து எத்தனால் தயாரிக்கின்ற நிலை உருவாக்கப்படுகின்றது. தமிழகத்திலே
இப்போ 3 எத்தனால் ஆலைகள் நிறுவப்பட்டு இன்றைய தினம் சுமார் கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் ஒரு ஆலை எப்பொழுது துவங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இதை எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்து அந்த மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்வதற்கு தனியார் யாராவது முன் வந்தால் அதை செயல்படுத்தணும். அரசாங்கத்தில் செயல்படுவது ஒரு கடினமானது. இப்பொழுது மக்காச்சோளம் அரிசியில் இருந்து எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் தமிழகத்திலே 3 இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 1 கட்டப்பட்டு வருகிறது. அதே போல இங்கே டையிங் சுத்திகரிப்பு நிலையத்தை சொன்னாங்க. இனி அதுக்கு பிரச்சனை இல்லை. அந்த கரையோரத்தில் இருக்கிற அசுத்த நீர்கள்லாம் சுத்தப்படுத்தி ஆற்றிலே வருகின்ற காலத்தினால இந்த டையிங்கில் இருந்து வெளியேறுகின்ற நீரும் இது சுத்தகரிக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கை ஏற்று கடலூர் மாவட்டத்திலே இந்த டையிங் தொழில் செய்கிறவர்களுக்கு அதை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த நீரை கடலிலே கொண்டு விடுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் இடையிலே வந்து அரசாங்கம் கிடப்பிலே போட்டுவிட்டது. அதை மீண்டும் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி நாங்கள் எடுப்போம். அதில் பவர்லூம் அசோசியேஷன் நீங்க சொன்னீங்க, ஒரு கடுமையான சோதனையான நேரம். இந்த நேரத்தில் இந்த 1 கோடி சேலை கொடுக்கப்படும் நாங்கள் சொன்னேன். எல்லா குடும்பத்தையும் கிட்டத்தட்ட 1 கோடியே 21 லட்சம் சொல்லிக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தீபாவளி என்று ஒரு சேலை வழங்குவதாக, பெண்களுக்கு ஒரு சேலை வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறோம். அந்த சேலை இந்த பவர்லூமிலே நெய்வதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று அனைத்து மக்களும் புது உடை அணிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த விலையில்லா வேஷ்டி சேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இடையிலே ஆட்சியாளர்கள் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக நீங்க செய்தி சொல்லிக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இதையெல்லாம் களைந்து உங்களுக்கு நிறைவு பெறுகின்ற, உங்கள் மன நிறைவு பெறுகின்ற விதத்திலே, இந்த தொழில் சிறக்கின்ற விதத்திலே இந்த பவர்லூம் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கின்ற விதமாக இந்த பவர்லூமிலே விலையில்லா வேஷ்டி சேலைகள் நெய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதோட மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது இந்த பவர்லூமுக்கு 750 யூனிட் மின்சாரம் வழியெல்லாம் கொடுத்தோம். அதோட 200 யூனிட் கைத்தறி கொடுத்தோம். இந்த சிப்காட் நிலத்தை பற்றி விவசாயிகள் இங்கே சொன்னாங்க. அதை அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதுக்குண்டான முயற்சியை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்படும். அதேபோல கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற அந்த நிலத்திலே தோல் தொழிற்சாலை அமைப்பதற்கு எங்கே இந்த அரசு முயற்சி செய்ததாக சொன்னாங்க. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றாங்க. அதையும் அரசு பரிசீலிக்கும், அதிமுக ஆட்சி பரிசீலிக்கும். முட்டை உற்பத்தி இங்கே சொன்னாங்க. ஆண்டுக்கு 200 கோடி முட்டை உற்பத்தி செய்வதாகவும் அதிலே பல்வேறு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக சொன்னாங்க. நம்முடைய நாமக்கல் என்றால் முட்டைக்கு பெயர் பெற்ற மாவட்டம். முட்டை உற்பத்தி, அதே போல விவசாயம், அப்புறம் 2வது டெக்ஸ்டைல், இது 3 தான் பிரதான தொழில். அப்புறம் லாரி தொழில். இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் அமைந்திருக்குது. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுதே, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, நான் இருக்கின்ற பொழுதும் சரி, இந்த தொழில் எந்த விதத்திலும் சரிந்து விடக்கூடாது, நலிந்து விடக்கூடாது என்ற அக்கறையோடு செயல்பட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் உங்களுக்கு உண்டான பாதுகாப்பை வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் இந்த முட்டை உற்பத்தியாளர்கள் இதற்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம், நம்முடைய கால்நடை பூங்கா தலைவாசல்ல சுமார் 1000 கோடியில் கால்நடை பூங்கா அமைச்சோம். விவசாயியுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு. எல்லா விவசாயமே கால்நடை வளர்க்கிறாங்க. விவசாயம் நிலம் இருந்தா கால்நடை வளர்ப்பது ஒரு இயற்கையாக இருக்கின்றது. அதை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் எல்லையிலே சுமார் 1050 ஏக்கர்ல 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் அமைச்சோம். இந்த அரசாங்கம் இன்னும் மூடியே வச்சிருக்குது. இருந்தாலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அதை முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி நிலையம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த கோழி வளர்ப்பு அதில் ஈடுபடுத்திருக்கிறோம். இந்த கோழிக்கு என்னென்ன நோய் வருது, எப்படி தடுப்பது, எப்படி முட்டை உற்பத்தி பண்ணுவது, எந்த அளவுக்கு அந்த கோழிகள் அதிக முட்டை தரும் என்றதெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அதை கண்டறியப்பட்டு அந்த வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே லாரி அசோசியேஷன் பற்றி சொன்னாங்க.
இது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ல நடக்கின்ற பொழுது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நாங்கள் செயல்படுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு எம்பி இல்லை, ஒரு எம்பி கூட எங்களுக்கு இல்லாமல் போயிட்டது. 39 நாடாளுமன்றம் திமுக கட்சி சேர்ந்ததான் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாநிலவை தான் எங்களுடைய உறுப்பினர் இருக்கின்றாங்க. இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை பல ஆயிரக்கணக்கான லாரி தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க சொன்னீங்க டேங்கர் லாரி இருக்குது, லாரிகள் இருக்கின்றது. அதே போல பெட்ரோல் ஆயில் எடுத்துட்டு போற டேங்கர் லாரி இருக்குது, அப்புறம் ரிக் இருக்குது. எல்லாமே இந்த ஆக்சிடென்ட்ல அது இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தண்டனையை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பழைய முறையே தொடர வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அதுவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடத்தில் இந்த உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இதுபோல எல்ஜிபி டேங்கர் லாரி அவர்களும் சொன்னாங்க ஆன்லைன்ல பிரச்சனை இருப்பதாக சொன்னாங்க. அது என்ன என்ற விவரத்தை நீங்க மனு மூலமா கொடுங்க, அதையும் நாங்க உன்னிப்பாக கவனித்து அதற்கும் தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 21,000 எல்பிஜி டேங்கர் லாரி இருப்பதாகவும் நம்முடைய நாமக்கல்ல மட்டும் 7,000 இருப்பதாக சொன்னீங்க. இது ஒரு பெரிய விஷயம். இதுல பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. தொழில் நம்முடைய பகுதியில் சிறப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஆகவே உங்களுடைய கஷ்டங்களையும் நீங்க மனு மூலமா கொடுங்க. சம்பந்தப்பட்ட மத்திய அரசுடைய தொடர்பு கொண்டு பேசி எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நீரேற்று பாசன விவசாயிகள் இங்க சொன்னாங்க. நான் முதலமைச்சர் இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்தில் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீரேற்று பாசனத்திற்கு அனைத்து அனுமதியும் கொடுக்கப்பட்டு அது இயங்கி வருகிறது. வையப்பு மலையில் இருக்கு சொன்னாங்க, அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன். அதேபோல பெட்ரோல் ஆயில் டேங்கர் லாரி அவரும் சொன்னாங்க 10,000 லாரி இருப்பதாக சொன்னாங்க. நான் ஏற்கனவே நீங்களும் அதான் சொன்னீங்க, இங்கே ஒரு லாரி தொழிற்பேட்டை வேணும்னு கேட்டுக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை தான் இது, பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை. ஏன்னா ஆயிரக்கணக்கான லாரி இருக்குது, டேங்கர் லாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் ஆயில் இருக்குது, எல்பிஜி டேங்கர் லாரி இருக்குது. இப்படி பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்ல இந்த தொழில் அதிகமாக இருக்கிற காலத்தில் அது உண்டான அதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து இந்த லாரி தொழிற்பேட்டை அமைப்பதற்கும் அதிமுக அரசு முயற்சி செய்யும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது கழிநீர் பாசனம் இதெல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன். வெளியேறுகின்ற நம்முடைய மேட்டூர், பவானி, குமராபாளையம், பள்ளிப்பாளையம், ஈரோடு, திருச்சி இப்படி கரையோரத்தில் இருக்கின்ற நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரியிலே கலக்குது. அதை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றுக்கோ. அது இப்போ அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. வெற்றிலை உற்பத்தியாளர் சங்கம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே வெற்றிலை ஆராய்ச்சி மையம் நாங்கள் துவங்கினோம். அந்த ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. அதையும் இந்த பகுதி விவசாயிகளுடைய நன்மை கருதி வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தை அமைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன். பிள்ளைகள் பாளையம் கொடுமுடி இடையே பாலம் வேணும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே அது கொண்டு வருவதற்கு திட்டமிட்டோம். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக தடைபட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வருவது இந்த பிள்ளைகள் பாளையம் கொடுமுடி இடையே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 24 முறை மும்மணி மின்சாரம் வேணுங்க. 1/4/21 அன்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதே அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு மும்மணி மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டார் இயக்கலாம். ஆனால் இடையிலே வந்த அரசாங்கம் ஷிப்ட் முறையில் தான் மின்சார அதனையும் மாற்றி கொடுத்து ஏற்கனவே அதிமுக ஆட்சி என்ன திட்டத்தை அறிவித்ததோ 24 மணி நேரம் மும்மணி மின்சாரம் கேட்டிருக்கீங்க, அதுவும் கொடுக்கப்படும் என்று சொல்றேன். கோரைப்பாய் சொன்னீங்க. ஏற்கனவே இந்த கோரைப்பாய் உற்பத்தி செஞ்சு அந்த பாயா நெய்கிறாங்க. அந்த பாயா நெய்கின்றவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நான் வேற ஒரு மாவட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன், அந்த கோரையிலிருந்து அந்த கோரைப்பாய் நெய்கின்றவர்களுக்கு எப்படி கைத்தறிக்கு மின்சாரம் இலவசமாக கொடுக்கிறோமோ அதை கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம். ரிக் சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஏற்கனவே லாரி அசோசியேஷன் சொன்னதான் நீங்களும் சொன்னீங்க, அதையும் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஷேகோ சரு
இந்த கிழங்கு உற்பத்தி பற்றி சொன்னாங்க. இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மரவள்ளி கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்குல மாவு பூச்சி விழுகும். இந்த மாவு பூச்சி விழுந்தவுடன் அந்த பயிர்கின்ற விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரிடத்தில் அவரிடத்திலே கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிலத்திலே போய் ஆய்வு செய்து அந்த மாவு பூச்சை அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக அதை பயிரை அந்த காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அதிக அளவில் அதை கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த மரவள்ளி கிழங்குக்கு தாக்கப்படுகின்ற மாவு பூச்சி அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து சரியான அடிக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்முடைய மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு விழுத்துரும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2022 என்று கருதுகிறேன், கடுமையான பாதிப்பு மக்காச்சோள பயிரிட்டு இருக்க அந்த விவசாயிகள் கடுமையா பாதிச்சாங்க. அதுக்கு உடனடியாக 186 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையாக அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அடுத்த ஆண்டு அதே மக்காச்சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகள் அதிகமா அமெரிக்கன் படைப்புழு விழுந்து அதனால அந்த மக்காச்சோள பயிர்கள்லாம் பாதித்தது. உடனே அரசாங்கமே 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த எந்தெந்த பகுதியில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்ததோ அந்த மக்காச்சோள பயிர்கள் எல்லாம் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, கிட்டத்தட்ட நீங்க கேட்டதுக்கெல்லாம் மேக்சிமம் பதில் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் நீங்கள் கோரிக்கை மனுவாக கொடுங்க. அந்த கோரிக்கை மனுவில் உங்களுடைய பிரச்சனை என்னென்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பிறகு அந்த பிரச்சனைகள் முழுவதும் தீர்ப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி இங்கதான். நீங்களே சொன்னீங்க, ஆயிரக்கணக்கான லாரி இருப்பதாக சொன்னீங்க. டேங்கல் லாரி இருக்குது, அதே போல பெட்ரோல் ஆயில் டேங்கல் லாரி ரிக் இப்படி இருக்குது. ஒரே தமிழ்நாட்டிலேயே சாலை விரிவு செய்யப்பட்ட பகுதி நம்முடைய நாமக்கல் மாவட்டம் தான். நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தியல்லூர், திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு, திருச்செங்கோட்டிலிருந்து ஓமலூர், திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம், திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல், எல்லா சாலையும் விரிவுபடுத்தப்பட்டது. அதான் ஓமலூர், சங்ககிரி, ஓமலூர், திருச்செங்கோட்டிலிருந்து. அதே போல இங்கே ரிங் ரோடு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலையும் நாமக்கல் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க என்பதற்காக புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி நாங்கள் தொடங்கினோம். ஆனால் அந்த அரசு சரியான முறையில் நடவடிக்காத காரணம் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, கிடப்பிலே கிடக்குது. அதே போல இங்கேயும் அப்படித்தான். நாமக்கல்ல இருந்து எல்லா பகுதியிலுமே சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு எங்களுடைய போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. குடியிருப்பு பிரச்சனையும் முழுமையாக தீர்க்கப்பட்டது. இங்க கூட சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க, ஒரே 5 ஆண்டுல உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம், அதே போல சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டாந்து கொடுத்திருக்கிறோம். இப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளி, லாரி தொழிலாளிகள், அதே போல விசைத்தறி கைத்தறி தொழிலாளிகள், இப்படி சாதாரண தொழிலாளர்களுடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசு தான் செயல்படுத்தி கொடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டத்தில். ஆனா எங்களுக்கு ஒரு இடம் கூட எம்பி கிடைக்கல. அதுதான் ஒரு வேதனை. அடுத்த காலத்தில் அடுத்த முறை வருகின்ற பொழுதாவது, ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை எங்ககிட்ட சொல்றீங்க, இதை ரெப்ரசன்ட் பண்றது அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசி ஆகணும். சில பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசி ஆகணும். மாநில அரசாங்கத்தில் பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்குவோம். அதனால மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எங்களுக்கு பிரதிநிதி வேணும். அடுத்த காலகட்டத்திலேயாவது எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்னைக்கு பல கட்சி சேர்ந்தவர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால தான் நான் அரசியல் பேசவில்லை. சிந்திச்சு பாருங்க, நீங்க எப்ப வேணாலும் பக்கத்தில் வரலாம், எப்ப வேணாலும் பார்க்கலாம். இங்க சொன்னாங்க, ஒரு பெரிய காரியத்துக்கு வரும்போது கூட உடனே என்னை சந்திச்சு பேசுதான் குறிப்பிட்டாங்க. அப்படி உங்களோடு ஒருவராக நாங்கள் இருக்கின்றவர்கள், மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள், அதுவும் பெரும்பாலான தொழில் செய்கின்றவரோடு எனக்கு தொடர்பு அதிகம். நான் ஏற்கனவே திருச்செங்கோடு நாடாளுமன்ற வேட்பாளர் போட்டிட்டு நான் ஜெயிச்சேன். 3 முறை அங்கே நின்னா, ஒரு முறை ஜெயிச்ச, 2 முறை வெற்றி வாய்ப்பு இருந்தனால இந்த பகுதியில் எனக்கு நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கின்ற மாவட்டம், பெரும்பாலானோர் எனக்கு தெரிஞ்சவர்கள். அதனால நீங்க எப்பொழுதும் நீங்க கோரிக்கை வர வேண்டியதில் எப்பொழுது வந்தாலும் என்னை சந்திக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எதிரில் இருக்கும்போது என்ன நீ நினைக்க வேணும்? ஒரு நாளாவது யாராவது போய் பார்த்திருக்க முடியுமா? இப்படி பேசி இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, சிந்திக்க வேண்டும். யார் நமக்கு
எளிதாக பார்க்க முடியும், நம்முடைய பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும். நம்முடைய பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து அதை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் யார் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து அதோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட அறிவிச்சவர் தங்கமணி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் வி சரோஜா அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ அறிவு சகோதரர் திரு KPP பாஸ்கர் அவர்களுக்கும், பரமத்திவேலூர் சட்டமன்ற திரு சேகர் அவர்களுக்கும், பிஜேபி மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு KP ராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் தமாக மாவட்டத்தில் திரு கோஸ்டல் இளங்கோ அவர்களுக்கும், பிஜேபி மாவட்ட நிர்வாகிகள் திரு சரவணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், IJK கட்சி நிர்வாகிகள் திரு முத்துராஜ் அவர்களுக்கும், திரு சந்தோஷ் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி S. வளர்மதி அவர்களுக்கும், அறிவிச்சோதர் மனோகரன் அவர்களுக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனு கொண்டு வாங்க, வாங்கிக்குவாங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள், ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், பட்டு, கைத்தறி, விசைத்தறி நெசவாளர்கள், போர்வெல் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியிடம் திமுக அரசின் அவலங்களையும் தங்களது கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது நாமக்கல்லில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரிடம் மனுக்களை வழங்கி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளரிடம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனத்தினர் உள்ளிட்டோர் திமுக ஆட்சியின் அவலங்களையும் திமுக வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றியது குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் எடுத்துரைத்தனர். கோரிக்கைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர்